அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். இது டிஎன்பிசியில் கேட்ட கேள்விப்பா. 8th நியூ புக்கில் இருக்குது. இதில் பாருங்கள், அசல் 30,000, முதலாம் ஆண்டில் 7% வட்டி, 2ஆம் ஆண்டில் 8% வட்டி. இந்த மாதிரி கேட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இதுக்கு ஏற்கனவே சொன்ன லாஜிக் தான், அதை நம்ம பயன்படுத்தினாலே போதும். 30,000 ரூபா அசல் இன்ட்டு முதலாம் ஆண்டுக்கு 7%. அப்போ 7% எப்படி எழுதுவீங்க? 7/100 அடிச்சிங்கன்னா 21. அப்படி தானே? 2 0. இது முதலாம் ஆண்டு முடிஞ்சு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து என்ன? 2ஆம் ஆண்டு. முதலாம் ஆண்டு முடிஞ்சு. 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் 8%. எதுக்கு? இது ரெண்டையும் கூட்டணும்லப்பா. கூட்டு வட்டினால எவ்வளோ வருது? 32,100 இன்ட்டு இதில் பாருங்கள் 8%. 8/100 அடி கொடுத்தீங்கன்னா 321, 8 8 16 மிச்சம் 1 25. அப்படி தானே? அப்போ என்ன வருது? 25 68. இது 2ஆம் ஆண்டு. இதை ரெண்டையும் கூட்டினா வந்துருமா ஆன்சரு? அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிளானது. 8 6 6 4. நல்லா ஸ்பீடாக செய்யணும்ப்பா. கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏதான் ஆன்சர். ஓகேவா? இதை எடுக்கிற முதலாம் ஆண்டுக்கு சதவீதத்தை வச்சே போட்டுறேன். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இப்போ ஹோம்ஒர்க் சம் பார்த்துக்கோங்கப்பா. இது டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்விப்பா. இதை செஞ்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.